சுவாமி சரணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். சட்ட நேரத்தில் நாங்கள் வந்து சபரிமலை யாத்திரை கிளம்புறதுக்கு ரெடியாக சார்ஸ் ஃபேமிலி டிபி பிளாக்ஸ் எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சப்போர்ட் ஆக பெரிய பாதை நாங்கள் கிளம்புறோம். சாமி வந்து ஒரு இதில் வந்து மலையேற போகிறாரு. ஐயப்பன் கூட இருப்பார். ஐயப்பன் வேண்டிக்கோங்க. இந்த காலோட ஏற போகிறேன். எங்கள் 2 குருசாமி குருசாமி இந்த ஒரு குருசாமி வீடியோவில் நீங்கள் சபரிமலை பயணம் எங்களோட பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு அப்டேட்டும் கொடுக்குறோம். அதுதான் நான் சொல்கிறேன். சின்ன பாதையில் சாமி ஜாயின் பண்ணிப்போம். அங்கே அவர் பண்ணுவார். நாலு ஐயப்பனோட இதெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். அது நீங்கள் நோட் பண்ணிங்க. சரணமையப்பா 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 மாதாபிதா குருதேவங்களே சரணமையப்பா எங்களை கூட்டு பிரியாமல் பகவானே சரணமையப்பா எங்களை தெய்வ தரிசனம் தர வேண்ட சாமியே சரணமையப்பா எங்களுக்கு ஆனந்த தரிசனம் தர வேண்ட சாமியே சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா மாதாபிதா குருதேவங்களே சரணமையப்பா எங்களை கொண்டு வர பகவானே சரணமையப்பா பெரிய பாதை நடைப்பயணம் தொடங்கிவிட்டது. எரிமலையிலேருந்து கிளம்பிட்டோம். என் கூட வந்து ஒரு 5 சாமி வராங்க. என்னோட சேர்த்து 6 பேர். நாங்கள்லாம் இப்போ பெரிய பாதை போயிட்டுருக்கோம். எரிமலையில் டைம் நடா 6:30 மணி ஆகுது. அடுத்த இடத்துல அழுதால போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியெல்லாம் அப்படியே காட்டுறேன். வாங்க ஃபாலோ. அவனை வீடியோ இதெல்லாம் பொறி போடுற இடம். பொறி போறேன்னு கேமரா போட்டுற போறா. இல்லை இல்லை, இடம் வந்து மீனுக்கெல்லாம் பொறி போட்டு போவாங்க. பெரிய பாதை போகிறவங்க எல்லாருமே வழக்கமாக அதை பண்ணுறது. இப்போ வாங்க அப்படியே நம்ம இது வந்து இது பண்ணலாம். நம்ம பொறி போடல இந்த வாட்டி. இங்கேருந்து நம்ம பயணம் பெரிய பாதை வந்து தொடங்குது. அங்கேருந்து தொடங்கிச்சு. இது வந்து இதுதான் ஸ்டார்ட் செக் போஸ்ட். இதுதான் ஃபாரஸ்ட். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம அப்படியே டீப் ஃபாரஸ்ட்டில் போயிடுவோம். போகிற வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். அப்படியே இந்த இயற்கை எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம் ஒரு இது விசிபிளாக. பொறுமை சாமி. சாமி சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. நம்ம சாமிக்கெலாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. 2 சாமி பின்னாடி வந்துட்டுருக்காங்க. டைம்
டைம் டீட்டெயில் கேட்டேன். 2:30 வந்து அழுதா க்ளோஸ் பண்ணுறாங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து அதை க்ராஸ் பண்ணோம். இப்போ வந்து டைம் வந்து ஷார்ப்பாக மணி 8:02 ஆகுது. நம்ம அதுக்குள்ளே அழுதா போயிடணும். அழுதா தாண்டிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரே இது கரிமலை ஏற்றம் டாப்பு. அது வந்து 5 மணிக்கு வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. நம்ம அதுக்குள்ளே அதை ரீச் பண்ணணும். மேக்ஸிமம் ரீச் பண்ணுறோம். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டுன்றதுனால எந்தளவுக்கு இதுவாக இருக்க போது தெரில. எங்கள் சாமிகளும் ஈடு கொடுத்து நடந்து வராங்க. சுவாமி சரணம். இது கேட்டேன் ரோட்டு அழுதா வந்து 2:30 ஃபோட்டோ எடுத்துட்டேன் சாமி. ஃபோட்டோ எடுத்துட்டீங்களா? 2:30 காலை கட்டி 6 இல்லைடா, அது இல்லை டைமிங் 2:30 மணி க்ளோஸ். நாங்களும் கேட்டோம் சாமி. இப்போ வந்து நாங்கள் எல்லாத்தையுமே வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் 6 பேர் மட்டும் தனியாக போகிறதுனால எங்கே வரோம் ஏது பண்ணுறோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நாங்கள் அப்படி குரூப்பில் இது பண்ணுறோம். பெரிய பாதை வந்து எல்லா சாமிகளும் வரணும், கட்டாயம் வரணும். அது வந்து எவ்வளோ அழகான ஒரு அழகான ஒரு காடு. அது ஐயப்பன் வந்து இந்த வழியாக தான் நடந்து போயிருந்தார். ஒரு டைமில் வந்து இந்த இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன பாதைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இங்கேருந்து எல்லாருமே வந்து போவாங்க. இதே மாதிரி தான் வந்து சின்ன பாதை இருக்கும். நான் அந்த டைம் போயிருக்கேன். நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது போயிருக்கேன். இப்போ தான் வந்து இந்த சிமெண்ட் அது இதுன்னு போட்டு படிக்கட்டெலாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. நான் வந்து அந்த டைம் போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வேர்லாம் இருக்கும். வேர்லாம் பிடிச்சி நடந்து போவோம். பெரிய பெரிய மரம்லாம் நடுவில் இது பண்ணியிருப்பாங்க. சாமியே சரணம். சின்ன பாதை இந்த மாதிரி ஒரு அனுபவம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சாமி? இந்த பெரிய பாதை போகிற அனுபவம் மாதிரி? சாமி சின்ன பாதை வந்து கொஞ்சம் நமக்கு கூட்டமும் ஜாஸ்தி, ஒரு ரோடு ஃபுல்லாக பார்க்கறதுனால நமக்கு வந்து இந்த ஒரு ஃபீல் கிடைக்காது சாமி. நாங்கள் அதனால தான் எல்லா வருஷமும் பூந்து போகிறதுனால இது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு வந்து இன்னொன்று இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஐயப்பனை பார்க்கும்போது ஒரு ஃபுல் அந்த ஃபீலே வந்து வேற மாதிரி இருக்கும் சாமி. இப்படி போய் நம்ம அங்கே நிற்கும்போது அந்த ஃபீல் டோட்டலாக வேறு சாமி. கண்ணில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆனந்த கண்ணீர் வரும். இன்னொன்று நாங்கள் பெரிய பாதை போகிறதுக்கு ரீசன் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டு வழி பயணம் போனோம். அது சின்ன பாதை போனதுக்கப்புறம் எங்களுக்கு அது வராது. அதனால் இதை வச்சு அதை வந்து ஒரு ஆத்ம திருப்தி. சாமி ஒன்றே ஒன்று மட்டும் சாமி, இந்த பெரிய பாதை வந்து போகிறவங்களுக்கு அங்கே ஏதாவது ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் கொடுக்கலாம் சாமி. ஏன்னா இங்கே கஷ்டப்பட்டு போயிட்டு அங்கே வந்து நிற்க வச்சிடுறாங்க எல்லோரும் கூடயும் கும்பலாக. இப்போ பம்பாலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் இங்கேருந்து கண்டினியூஸாக நடந்து வரவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது எதுவுமே இல்லாமல் எல்லாரும் தூக்கி மொத்தமாக போட்டுடுறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். போன வருஷம் ஏதோ டோக்கன்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த வருஷம் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாமி. தெரியல, டீட்டெயில் கேட்ட வரைக்கும் இந்த வாட்டி ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. முக்குழியில் அப்படி தானே சாமி? ஆமாம், ஏதோ சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு என்னன்றதை பார்த்துட்டு அப்படியே இது பண்ணலாம். நம்ம திருநாசாமி வந்து ஆனந்த் சாமி பேச மாட்டாரு. 3/4 மணி நேரம் பேசாம தான் ஸ்டாமினா இருக்குமா? அவர் வந்து ஃபுல்லாக எனர்ஜி கெயின் சாமி. இந்த வீடியோ போட்டுருவீங்களா யூடியூப்ல? ஆமாம் சாமி, வரும் சாமி. இந்த மாதிரி மட்டும் கட் பண்ணி மற்றதெல்லாம் போட்டுருவோம் உனக்கு உன்னை பற்றி தனியாக ஒரு வீடியோ வரும், டாக்குமெண்ட்ரியா. கடைசி பயணம். சுவாமி சரணம். சாமி நாங்கள் அப்படியே இப்போ வந்து அப்படியே நடந்துகிட்ருக்கோம். போகிற வழியில் அப்படியே காட்டுறேன் ஒன்று ஒன்றா நீங்கள் பாருங்கள். பெரிய பாதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் விடிய காலையில் அந்த விடியல் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி நிறைய கோயில் இருக்கும். நமக்கு வந்து இப்போது டைம் ரொம்ப இதுவாகிடுச்சுன்றதுனால நமக்கு இந்த கோயிலுக்கு போகல. நான் எல்லா வாட்டியும் பகவானை வேண்டிகிட்டு வருவோம். நம்ம இங்கேருந்தே பார்த்துக்குவோம். பாருங்கள். சுவாமி சரணம். இப்போ நம்ம வந்து செக் போஸ்ட்டை நெருங்கிட்டோம். செக் போஸ்ட் வந்து ஓப்பனாக இருக்குது. ஆனால் காலைல 6 மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி ரொம்ப லேட்டாக வந்ததுனால இதாக இருக்குது. ஆமாம், செக் போஸ்ட்டு அங்கே பாருங்கள். ஆமாண்டா. இங்கேருந்து டைமிங் வந்து டீட்டெயில் விசாரிச்சுட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்றதை நான் அப்படியே போகிற வழியில் அப்படியே ஒன்று சொல்கிறேன். சாமி சரணம். சாமி சரணம். இந்த ஒரு இதுதான் சாமி சொன்னேன். இது வந்து உங்களுக்கு எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில. இதில் வந்து கிளார் அடிக்குது. நான் ஃபோன் வச்சு அதை இது பண்ணுறேன். ஆனால் இது வந்து அருமையாக இருக்கும். அந்த வெயில் வந்து அந்த இதில் வந்து வெளியே வர்றது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
குண்டூசு தமிழ் அது ஒரு வீடியோ இருக்கு. புது அறிவு வந்து வச்சிருக்காரு. அங்கே இருக்க முதியோர் நம்ம என்ன பண்ணுறோம், கிருஷ்ணா டவுன்லோட் பண்ணிடுறாங்க. அதனால இவங்க வந்து இங்கிலீஷ் தெரியும். சரணமையப்பா. பெரிய பாதையில் ஏறுறது வந்து உங்களோட ஃபிசிக்கு, மென்டல் ஹெல்த்து எல்லாத்தையுமே ஒரு வழி ஒரு இது காமிச்சிடும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மென்டலாக ஸ்டேபிளாக இருக்கீங்கன்றதை வந்து இங்கே வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இது கொடுத்துரும். இங்கேருந்து முடிச்சுட்டு நீங்கள் சின்ன பாதை போகிறீங்கள, அங்கே வந்து அந்த கூட்டத்தில் நின்னீங்கன்னு வச்சிங்க, ஒருத்தர் காலை மிதிப்பார், ஒருத்தர் இருமணி மேலே கை வச்சு தள்ளுவார். அந்த கூட்டத்தில் நெரிசல் இருக்குள்ள வரும்போது அந்த அளவுக்கு ஒரு கோபம் வந்துடும், எல்லாத்து மேலே ஒரு வெறுப்பு வந்துடும், ஏண்டா வந்தோன்ற மாதிரி ஆகிடும். அந்தளவுக்கு உங்களை ஒரு பதம் பார்த்துரும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐயனை வந்து அந்த நெய்யோடு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிற நெய்யோடு அந்த அபிஷேகம் பண்ணி பார்க்கும்போது சொல்ல வார்த்தையே இருக்காது. சுவாமி சரணம், சுவாமி சரணம் ஐயப்பா. அச்சில் போயிருப்பாங்க நைட். சவுண்டு கேட்குதா? ஹார்ட் பீட் காலையில் கேட்குது. அப்படியே பயணத்தை தொடரும். எப்போவுமே பெரிய பாதை போய்ட்டு வந்தீங்கன்னா உட்காந்துடாதீங்க, இங்கே நின்று கூட ரெஸ்ட் எடுங்க. நான் உட்காராதீங்க. உட்காந்திங்கன்னா என்ன ஆகுன்றதை வந்து நடராஜ் சாமி சொல்லுவார். உட்காந்திங்கன்னா அவ்வளோதான், பின்னாடி வரவங்க மாதிரி லேட்டாக தான் வரணும், சீக்கிரமாக வரவே முடியாது. முட்டி வந்து ஏஞ்சிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். நின்றுட்டு போனால் அப்படியே கூட நின்றுட்டு போயிடலாம். பட் உட்காந்திங்கன்னா அவ்வளோதான், ஏஞ்சிக்கவே முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நின்று போங்க, உட்காரத தவிர்த்துருங்க. நின்று போகிறது தான் பெஸ்ட்டு. சாமி என்ன டாஸ்க்குன்னா, இப்போது நமக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமிங்குள்ளே நம்ம அந்தந்த இடத்த கிராஸ் பண்ணால் மட்டும்தான் இருட்டுறதுக்குள்ளே பம்பா போக முடியும். இல்லைன்னா ஒரு நைட்டு வெயிட் பண்ணி அடுத்த நாள் தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி போகிறப்போ நமக்கு 2 நாள் ஆகிடும். கரிமலை 5 மணி வரைக்கும் தான். ஆமாம், 5 மணி கரிமலை டாப் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நின்று தான் போகணும். அதனால் உட்காராமல் அப்படியே நின்று நடக்கிறது தான் நல்லது. எல்லாருமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சபரி சாப்ஸால் அவரோட வர முடியல, அவர் காலில் அடிபட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவருக்கு சின்ன பாதையில் கண்டினியூ பண்ணுறாரு. அவருக்கு இந்த சின்ன பாதையே பெரிய பாதை தான். ஆமாம், அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடக்க போகிறாரு. ஐயப்பன் தான் அவர் அப்படியே கூப்பிட்டு வரணும். அவருக்கு இந்த வருஷம் அப்படியே பெரிய பாதை வரணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஆனால் அவரால் வர முடியல. அவங்க பொண்ணு வந்து இதான் ஃபஸ்ட்டு வருஷம் அவங்க கூட அவங்க போயிருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு ரொம்ப டாஸ்க்கு தான் இப்போது. போகிறதுக்கு போயிட்டு வரதுக்கு February மாதம் வர போனோம். நம்ம இப்போ வந்து நடந்து போயிருக்கோம் 4 hours ரூட்டு. மறுபடியும் எல்லாம் டிக்கெட் நேரம் அது எவ்வளோ தூரம், ரொம்ப எவ்வளோ தூரம். இந்த இடம் வந்து விடிய காலையில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். சாமியில் இருக்கிற வேண்டுகோள் ஆனந்த் சாமி இப்போ வந்து சொல்லுவார், இருமுடியை வந்து எப்படி வந்து இது பண்ணணும். சாமி தயவுசெய்து யாருமே சின்ன பாதை போகாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பெரிய பாதை வந்தால் தான் உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். அனுபவம் வந்து பேசுது. இன்னும் காலை கட்டி வரல. ஆனால் எங்கள் சாமிக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. முன்னாடி வந்தேன், மேனேஜர் ஆகிட்டேன். இப்போ வந்து RSM ஆகணும். கொஞ்சம் நீ ஐயப்பா இது அவங்க ஓனர் காண போகிறோம். நாங்கள் வந்து இப்போ காளைகட்டி நெருங்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. காளைகட்டி வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது.
போகிற வழியில் சொன்னல இந்த மாதிரி நிறைய சாமியோட இது இருக்கும், கோயில் இருக்கும். நீங்கள் எல்லா சாமியும் சேவிச்சுட்டு நீங்கள் அப்படியே ஒன்று இது பண்ணணும். எங்களால் சேவிக்க முடியாததுக்கு ஒரே ரீசன் வந்து எங்களுக்கு டைம் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் இது பண்ண முடியாது. சாமிகளுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், பெரிய பாதை போகிற சாமிகளும் சரி, சின்ன பாதை போகிற சாமிகளும் சரி, இருமுடி தலையில் வச்சுட்டு யூரின்லாம் போகிறாங்க. அது வந்து ரொம்ப 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 தப்பு. ஏன்னா வந்து இருமுடி தலையில் இருக்கிறது வந்து நம்ம ஐயனே நம்ம இது பண்ணுற மாதிரி, அந்த நெய்யை வந்து நம்ம ஐயனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்க வேறு ஏதாவது சாமிக்கிட்ட சொல்லி உங்கள் இருமுடியை வந்து அவங்க கழட்டி அவங்க கையில் வச்சுக்க சொல்லுங்கள். இருமுடியை கொடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க. இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு. நல்லதாக இருந்தால் எடுத்துக்கங்க, கெட்டதாக இருந்தால் இது பண்ணி விட்டுருங்க. சாமி சரணம் ஐயப்பா. ஒரு வழியாக காளை கட்டி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்க காளை கட்டிக்கு. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:25 ஆயிடுச்சு. டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்படியே பொறுமையாக நடந்து வரோம். ஆனால் வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஒரு டைம் இந்த இடத்துல சரியான தண்ணி இருந்தது. மேலே வைக்க போகிறது இல்லை. உள்ளே வந்து சிவனோட இது இருக்கும். அதை கும்பிட்டு நம்ம அப்படியே மேலே ஏறி அப்படியே வந்துட்டு இந்த கேமரா அலோடு இல்லை, அதனால் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறோம். தலை கட்டி போயிட்டு சாமியை சேவிச்சுட்டு வந்தாச்சு. அங்கே வந்து இந்த மாதிரி சந்தனம் கொடுப்பாங்க. ஒரு இதில் வந்து இளநீ இது பண்ணி இளநீ தண்ணி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இஞ்சி தண்ணி, இஞ்சி தண்ணி காலை கட்டி. இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாது. இது எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன திருநா, இதுக்கு முன்னாடி காலை கட்டி இப்படி கிடையாது. எல்லாம் ஓப்பனாக இருக்கும், ஷெட்டுலாம் இருக்காது, எந்த ஷெட்டுமே இருக்காது. இவ்வளோ கடையும் கிடையாது, எதுவுமே கிடையாது இதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தா ஷெட்டுக்கிட்டலாம் போட்டாங்க காலை கட்டி. நாங்கள் வந்து காலை கட்டியில் வந்து ஒரு அட்டனன்ஸை போடுறோம். திருநாசாமி யாரோ மாதிரி போய் நிற்கிறியா சாமி? சாமி தெரியலடா. சாமி சரணம். கொஞ்சம் தூரம் ரோடு தான். இந்த மாதிரி இருக்கும். வெயில் வந்து கொடுத்துறா. அப்படி வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. நாங்கள் விடிய காலையில் பிளான் பண்ணோம். நிறைய விஷயத்தினால வந்து டைம் டிலே ஆயிடுச்சு. காளைக்கட்டிக்கு வரத்துக்கே டைம் ஆயிடுச்சு. காளைக்கட்டியில் வந்து ஒரு இடத்துல வந்து சாப்பாடு போடுவாங்க. அந்த இடத்த காட்டுறேன். இது வந்து காளைக்கட்டி பாலம். அது என்ன கொஞ்சம் போகணும். பிரிட்ஜு. நாங்கள் விடிய காலையில் வரும்போது இந்த இடத்துல ஒரு சன்லைட் ஒன்று படம் செம்மையாக இருக்கும். அது அந்த இது வந்து சூப்பராக இருக்கும். இங்கே தான் சாப்பிட்ட சாமி. இல்லை போனோம். அந்த அந்த இது திரும்பி அந்த இதில் இருக்கும். அழுதா இறங்குற இடத்துல இருக்கும். இந்த ரோட்டில் வரும்போது பார்த்துவாங்க. இந்த மாதிரி வேன்லாம் நிறைய வரும். வேனு கார்லாம். நன்றி. அழுதா வந்தாச்சு. ஆமாம் ஆமாம், பெரிய பாத்தில் இந்த வாட்டி கூட கம்மி தான். அதுதான் வந்தாச்சு. அழுதா வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து சம்பவம். அழுதால நீராடிட்டு இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு
உங்கள் இதில் மாலை போட்டிருக்க டைமில் என்னென்ன பண்ணீங்கன்றதுக்கான ரிசல்ட்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் தெரியும். அதை நான் சொல்ல அனுபவிச்ச சாமி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பார்த்துருமா போயிட்டு போகலாமா? ஃப்ரெண்டில் அங்கே போய் உட்காந்துலாம் சாமி. இதோ இங்கே வந்துட்டா நிற்க மாட்டான். அப்பா சாமி டீ சொல்லு சாமி. உட்காந்துட்டு தான் நாட்டுறேன். இங்கே உட்காந்துட்டு திருப்பி ஏந்துக்கும் போது ஐயோ உக்காரதா பாலாஜி நடராஜசாமி தான் பார்த்துட்டாரு. நடராஜசாமி இங்கே வந்தால் நம்ம பல்லே தேய்ச்சோம் போனது. அப்பா அதுதான் வந்தாச்சு. சாமி என்னடா டீயா? எனக்கு வேணாம் சாமி. சாமி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சலாமா? அது எடுங்க, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி ஓகே, நாங்கள் சாப்பிட்டு அப்படியே வந்து தொடர்றோம். அடுத்து வந்து அழுதாவோட இதெல்லாம் காட்டுறேன் சாமி. நான் போயிட்டு அழுதா மட்டும் காமிச்சிட்டு வந்துடுறேன். அழுதாவை நம்ம வந்து இது பண்ணலாம். இங்கே குளிச்சுட்டு இங்கேருந்து தண்ணி கல் எடுத்துகிட்டு போகணும். கல் எடுத்துகிட்டு போயிட்டு கல்லிடம் கொண்டுல போகணும். சூப்பராக இருந்தது. நாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஃப்ளேவரே இந்த மாதிரியா? என்ன ஃப்ளேவர் உங்களது? தெரியல, நோ ஃப்ளேவர் இது. இந்த சில்லி 2 மினிட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. சாமி அடுத்தால குளிச்சாச்சு. கல்லிடம் கொண்டு கல்லெடுக்கிறதுக்கு போட்டாச்சு. போகிறோம். இப்போ கல்லிடம் கொண்டு போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லாம் செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முன்னாடியே எங்கன்னா போட்டு வந்துடுங்க. இங்கே வந்து பிளாஸ்டிக் செக் பண்ணி இங்கே உங்கள் வச்சுருந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க. செக் பண்ணுறாங்க. இங்கே கவரை செக் பண்ணி வெளியே போட்டுருவாங்க. பார்த்தோம். செக் பண்ணவே இல்லை. அப்படியா? நீ எப்போ வந்தீங்க? நின்று செக் பண்ணவே இல்லை. ஸ்லீப்பர் செல் நான் போயிட்டியா? ரைட். நாங்கள் சிப்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். கவரில் இது வந்து இந்த மாதிரி பேப்பர் போட்டு தராங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு தராங்க. அதுக்குள்ளே வந்து இந்த சிப்ஸுக்கும் ஒரு இது போட்டு தராங்க. அப்படியே போட்டாங்களா? அது ஒரு இதில் போட்டு தந்துடுறாங்க. அதுக்கு தனி பேக்கிங். அது நல்லா சுற்றிடு உள்ள மடிச்சு வச்சுக்கிறேன். அவ்வளோதான். அழுதா மலை ஏற்றம் ஏறம். இதில் வந்து ஸ்டார்டிங்கு. அழுதை ஏற்றம் ஏறும்போது 2 மணிக்குள்ளே 2:30க்குள்ளே இங்கே நீங்கள் ரீச் ஆகலை அப்படின்னா இங்கே க்ளோஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக மச்சான்? இங்கே வந்து நீங்கள் அப்படியே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் தான் ஏறி வரணும். சரி, இப்போ நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கரிமலை ஏற்றுறதுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். எங்களோட டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி. இப்போ மணி 11 ஆகுது. அழுத ஏற்றம் இப்படி தான் இருக்கும். அழுத ஏற்றம் கடினம். ஐயப்ப வேண்டிக்கிட்டு ஏற ஆரம்பிப்போம். ஏறலாம். ஏறு
சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி சுவாமிக்கு கபூர தீபம் சுவாமிக்கு ஐயப்ப மாதம் கொண்டு வந்திடுவா. அழுதாமலை ஏற்றம் இன்னும் ஏறிக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் காலை கட்டி இது கல்லிடம் ஒன்று போயிடுவோம். காலை கட்டி 50 மீட்டர் தான் கீழே கல்லிடம் காலை கட்டி நான் திருப்பி காலை கட்டியில் திருப்பி முதல்ல இருந்தா எங்கள் நடராஜி சாமி இந்த வாட்டி என் பார்ட்னர் வந்து போயிட்டா முன்னாடி இல்லை அதை பாரு, என் பார்ட்னர் இந்த வாட்டி ஸ்லோவாக வரான். சிவன் கோயில் இருந்தது. அதுக்கப்புறம் அதான் காலைக்கு என்னாச்சு என் பார்ட்னருக்கு? லோட்டு ஏற்றிட்டான் வந்துல. அங்கே போய் நிற்கலாம். அப்படியா அப்பா கல்லிடம் ஒன்று வந்தாச்சு. ஒரு வழி அழுதா ஏற்றம் முடிஞ்சதோ. நடராஜி சாமி என் கூட வந்த நடராஜி சாமி கால் கொஞ்சம் வலிக்குது. அதனால் அவர் மட்டும் ரெஸ்ட் எடுக்கிறாரு. எப்பவுமே என் பார்ட்னர் அவர் தான். பாருங்கள் எவ்வளோ கல் போட்டிருக்காங்க பாருங்கள். போயிட்டு தான் நம்ம இது பண்ண கல். கல்லிடம் ஒன்றில் எல்லாம் போட்டாச்சு. தண்ணி வேணும் சாமி, சில்லுன்னு தண்ணி தான் கிடைக்க மாட்டேங்குது சாமி. எல்லாம் கிடைக்குது, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது சாமி. தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கல்லிடம் ஒன்றில் ஒரு வழி கல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் இறங்கிட்டா இன்னும் 16.25 கிலோமீட்ரு போயிடலாம். ஆனந்த் சாமி வந்துட்டார். எது என்னென்ன ரூட்டு அடுத்து என்னென்னன்றதை வந்து கிலோமீட்டர் கணக்காக இதில் வந்து போட்டிருப்பாங்க. அந்த பேனர் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கல்லிடங்குன்று ஏறினவுடனே கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். அப்படியே உங்களை ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் வந்து நான் இங்கே தான் பார்த்தேன். அப்படியே உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. நமக்கு முன்னாடி போன சாமிங்கெல்லாம் வந்து பம்பா ஏறி பாதி தூரம் போயிட்டுருக்கேன்னு அப்டேட் கொடுத்தாங்க குரூப்பில். ஏன்னா இங்கே தான் எனக்கு டவர் கிடச்சிது, அதனால் சொல்கிறேன். ஒரு சில இடத்துல டவர் கிடைக்காது. என் கூட வந்த சாமிங்களில் வந்து ஒரு 4 சாமி முன்னாடி போயிட்டுருக்காங்க. நானும் நடராஜி சாமி மட்டும் பின்னாடி வந்துட்டுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சிடலாம். இறக்கம் இது இறக்கம். நாங்கள் வந்து ஒரு வழியாக திருநாசாமியை பிடிச்சிட்டோம், பாலாஜி சாமியை பிடிச்சிட்டோம். என் பார்ட்னருக்கு உணர்ச்சி அமீபா தண்ணியை குடிச்சிட்டானுங்க அவனு. என் பார்ட்னருக்கு வந்து ஒரு இதுவாக ஃபுல் ஃபார்மில் வந்துட்டார். மௌனம் இதுக்கப்புறம் நாங்கள் போயின்னே இருப்போம். வேர்க்கடலை சாப்பிட்றோம். பிடிச்சிரும். உங்களை பிடிச்சா எங்களுக்கு அவங்கள பிடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகுது? நான் கொஞ்சம் சேவை செஞ்சுருந்தோம், தண்ணி ஃபில்டர் பண்ணி கொடுத்துருந்தோம். இறக்கம் ஏற்றம் கூட ஓரளவுக்கு அப்படி இப்படி ஏறிடலாம். இறக்கம் தான் ரொம்ப கஷ்டம். காலை பார்த்து வைக்கணும். கொஞ்சம் இறக்க காட்டினா நல்லாயிருக்கும். கீழே போய் காட்டுவோம் வாங்க. வரும் இந்த மாதிரி இறங்கி போகணும். கரிமலை காத்து கொண்டிருக்கிறது. உடும்பாறை கோட்டையை தாண்டி இஞ்சிபாறை கோட்டைக்கு மூவ் ஆகிட்டுருக்கோம். திருநாசாமி பாருங்க வேகமாக நடக்கிறாரு. அடுத்த ஸ்டாப் வந்து 3 மணிக்கெலாம் ஸ்டாப் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நம்ம அதை கிராஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக கொஞ்சம் தூரம் நடக்கிறோம்.
முக்கூலி வந்தாச்சு சாமி. இந்த இடத்துல தான் வந்து செக் போஸ்ட் போடுவாங்க. நீங்கள் 3 மணிக்குள்ளே இதை கிராஸ் பண்ணல அப்படின்னா இங்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இதுக்குள்ளே தங்கிடணும். அதுக்கப்புறம் காலைல தான். அந்த சிஸ்டம் முடிஞ்சிச்சா? ஓகே, தேங்க்ஸ். ஓகே, டோக்கன்லாம் அது கிடையாது, நேராக போக வேண்டியதான். கிளம்புவோமா? வந்துட்டார் நம்ம சாமி. அங்கே தான் தெரியுமே, இங்கே தானே வெயிட் பண்ணுறோம் நாங்கள். ஒரு வழியாக நாங்கள் வந்து 6 சாமிகளும் ஐயோ காணாம போனோம் சாமிங்க 2த்தையும் பிடிச்சிட்டோம். எனக்கு என்ன ஒரு அதிசயம்னா நம்ம சூப்பர்ப்பா 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 பாருங்க, பிரகாசாமி வந்துட்டாரு. நாங்கள் முக்குள்ளியில் அவரை பிடிச்சிட்டோம். இவர் பாருங்க மாங்காய் பத்தெல்லாம் வச்சுருக்காரு. வெள்ளரிக்காயா? இல்லைங்க சாமி, எல்லா சமயம் ஒன்றா வந்துட்டோம். நாங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக கரிமலை ஏற போகிறோம். வெட்டி அப்போ சாமி கோச்சிக்காதீங்க. எனக்கு என்கிட்ட சொல்லிட்டான்டா. கிருண்டி கொண்டு போயிடுவாரா சாமி? கரிமலை தான் சாமி, வேற லெவலில். ஆஹா, இதோட ஒரு 7 கிலோமீட்டருக்கு வந்து இப்படி தான் சாமி. எப்படி சாமி? 6.5 கிலோமீட்டருக்கு வந்து சமவெளியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கரிமலை வந்து எல்லா சமவெளிக்கும் சேர்த்து இப்படி இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து தண்ணி நிறைய போகிறதுனால யானை வரும் இந்த இடத்துக்குலாம். இது வழியாக எப்படி வேணால் வரணும். இப்போ வந்து கரிமலையில் இருக்கோம். கரிமலையில் வந்து பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க கேட்டு. அதனால் வேறு வழி இல்லை, விரி எடுத்து தங்கிட்டோம். டீம் பிரகாசாமி இருக்காரு, அந்த பக்கம் திருநாசாமி இருக்கார், இந்த பக்கம் வந்து நடராஜசாமி, எல்லாருமே ஒன்றா இருக்கும். இதோட காலைல 7 மணி தான் ஓப்பனு. முடிஞ்ச 4 மணி 4:30 மணிக்கெலாம் வந்து நீங்கள் மேலே ஏறுற மாதிரி பார்த்துருக்கேன். கரிமலை உச்சியில் இருக்கிறோம், டாப்பில் டீ குடிக்கிறோம். சரியான குளிர் நைட்லாம், இப்போயும் அதே மாதிரி தான் இருக்குது. மணி 6:30 மணி ஆகுது. 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. எல்லாம் பாத்ரூம் போயிட்டு வந்துருக்காங்க. அவ்வளோதான், அப்படியே கிளம்ப வேண்டியது தான் கொஞ்சம் நேரத்தில். காலையில் விடியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு, நீங்கள் பாருங்கள். கரிமலையில் கிளம்பியாச்சு, எடுத்து தள்ளி வச்சாச்சு. மற்ற சாமிங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அப்படியே உங்களுக்கு அந்த இது காட்டுறேன் வியூ. எல்லாரும் ஒரே ட்ரெஸ்ஸில் தான் வரும், நாளைக்கு மாற்றிடுவோம். அதான் கண்டினியூ விலாக் தானே இது, அப்படியே போய்ட்டுருக்கோம். ஒரே நாளா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சாமி. ஏன்னா வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்த செட்டு தான், இதை வச்சு தான் நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஆகும். பெரிய பாதையில் எதுவும் வெய்யால தூக்கிட்டு நாங்கள் வந்து இப்போ இப்போயே எங்களுக்கு வந்து ரொம்ப டைம் வந்து இதுவாக இருக்குது. நாங்கள் வெறும் நடக்கணும். பேக்கில் இருக்குது காசு, ஃபோனு, ஒரே ஒரு டவல், அவ்வளோதான், எதுவுமே இல்லை. யார் உன் பேக்லையா? என் பேக்கில் அவ்வளோதான் இருக்குது. என் பேக்கில் வாட்டர் கேன் கேட்டுருக்கேன். என் பேக் இப்போ என் பேக் வெயிட் ஆயிடுச்சு. அந்த அப்பத்துலேருந்து அதான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சுல, அது அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். இது கீழே வந்துட்டோம், லக்கியாக இதுக்கப்புறம் தண்ணி கிடைக்கணும். அதெல்லாம் போயிட்டு இருப்பாங்கடா. நம்ம போகிறப்ப 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி பாதி காலி பண்ணுறாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம 18ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். அது ஒன்றும் சொல்ல முடியாது சார். ஏன்னா நம்ம இந்த மாதிரி டிக்கெட் அலோட் பண்ணுவாங்களா? பண்ண முடியாது. நீங்கள் செக் போஸ்ட் போட்டாங்க, உங்களால் டைமுக்கு வர முடியல. அப்போ நீங்கள் கரிமலையில் இருக்கீங்க, மொத்தம் நீங்கள் சபரிமலையில் இருக்கீங்க.
பெரியானை வட்டம் வந்தாச்சு. இங்கேருந்து அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அப்புறம் அப்படியே பம்பா வந்துடும். பெரியானை வட்டம், அப்புறம் சிறியானை வட்டம், அப்புறம் அப்படியே பம்பா தான். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்துட்டோம்னா போதும். இறங்குறது இந்த மாதிரி இருந்தால் எங்கே இறங்குறது? ஐயப்பா ஆனால் ஒரு பருப்பியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. 2 தேன் மிட்டாய் 10 ரூபா. அதுக்கு ஏன் அந்த மாதிரி ரேட்டு அப்படின்னா, இங்கே டிராக்டர் வசதிலாம் கிடையாது. யாரும் எடுத்துகிட்டு வந்தெல்லாம் இது பண்ண முடியாது. நடந்தே வரணும். கீழேருந்து மேலே வந்து வெயிட்டை வச்சுட்டு நடந்தே வருவாங்க. நான் யாருன்னா எதிர்க்க வந்தாங்கன்னா காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சொன்னேன்ல அந்த பொருள்லாம் எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ட்டு, இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்படி தான் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வருவாங்க, மேலே கீழே போவாங்க. ரொம்ப கஷ்டம் கைஸ் அது. எங்கடா இவங்க தான் அந்த வீட்டை தூக்கிட்டு போவாங்க. பழம் மேலே இருக்கிறது எல்லாமே இவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு வர தான் போயிட்டுருக்காங்க. ரொம்ப வேகமாக நடக்கிறாங்க அவங்க. அவங்களுக்கு பழகிட்டு இருக்கும் போல இருக்குது. நம்ம வருஷம் வரதுனால கொஞ்ச நாள் கேப் விட்டு வரும். கரெக்டாக வருஷத்தில் டிசம்பர் மாதம் வருவோம், இல்லை ஜனவரி மாதம் வருவோம். அப்போ தான் பெரிய பத்தை ஓப்பன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து மார்ச் மாதம் வருவோம். ஏன்னா அந்த கூட்டம் இல்லாத டைம்ன்றதுனால மார்ச் மாதம் வருவோம். இப்படி தான் வந்து பெரிய பாதையோட பயணம் வந்து இப்படி தான் இருக்கும். ஏற்றம் இறக்கம் ஸ்ட்ரைட்டு, மறுபடியும் ஏற்றம் இறக்கம் ஸ்ட்ரைட்டு, அப்புறம் வளைவு நெளிவு எல்லாமே இருக்கும். பம்பா போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும். அங்கே போயிட்டு உங்களை இது பண்ணுறேன். ஸ்மோக் வருது, தெரியுதுன்னு தெரியல. பார்த்து இதில் தெரியுமா தெரியலையே. அங்கே பாருங்க அந்த இது. நாங்கள் வந்து கரிமலை ஏற்றத்தில் லாக் ஆனதுக்கப்புறம் அங்கே தப்பிச்சிருந்தா கூட இங்கே லாக் ஆகிருப்போம். இந்த கரண்ட் ஒயரத்துக்கு அங்கே கொடுத்துருவாங்க. இது எதுக்காகனா யானை வந்து இது பண்ணக்கூடாது, உள்ளே வந்துடக்கூடாதுன்னு. அதில் வந்து மைன்யூட் கரண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது சும்மா அந்த எர்த் அடிக்கிற மாதிரி. எப்படி இருக்கு பாருங்க காட்டோட இது. ரொம்ப சில்லுன்னு இருக்கும். பம்பா ரிவர். எங்கள் டீம் மெம்பர்ஸ் வரல, அதனால் வந்து. நீங்கள் எத்தனை வருஷம் சாமி? நீங்கள் எத்தனை வருஷம்? பெரிய பாதம் ஃபர்ஸ்ட் இயர். அப்படியா? எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸு? நல்லா இருக்கு. ஆ, சுவாமி ஃபஸ்ட் வருஷம் பெரிய பாதம் வந்திருக்காரு. நான் இது 5வது வாட்டி வரேன். அப்புறம் பம்பா ரிவர். கிலோமீட்டர் 500 மீட்டர் இருக்கு. சுவாமி பம்பா வந்துட்டோம், காட்டுறேன். இந்த மேடு இறங்கி அந்த சைடு போனீங்கன்னா இந்த மேடு இறங்கி அந்த பக்கம் போனால் பம்பா வந்துடும்.
இதெல்லாம் வந்து விரி. நம்ம வந்து வந்தோம்னா இங்கேயே தங்கிட்டு காலையில் எழுந்து போகலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் பேக் வச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி அப்படியே கிளம்பி போகலாம். ஒரு விரிக்கு வந்து ரேட்டு மாறும். ஒரு சில விரியில் வந்து 10 ரூபா 5 ரூபான்னு இருக்கும். இப்போ வந்து 40 ரூபா அந்த மாதிரி இருக்குது. 40 ரூபா 50 ரூபா, மினிமம் 50 ரூபா சொல்கிறாங்க. நான் வருஷத்தில் இவ்வளோ தூரம்லாம் விரி கிடையவே கிடையாது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விரி போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், சபரிமலை. கணபதி வந்துட்டோம். திருப்பி அங்கே போய் நடந்து வரணும். இந்த க்யூவில் தான் நார்மலாக தான் இருக்குது கூட்டம். கூட்டம் இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. இங்கே நடந்து போய் திருப்பி ஏறுறவங்க இதுக்கப்புறம் ஏறுவாங்க. பெரிய பெரிய இதெல்லாம் தாண்டி கடைசியில் கன்னிமலை கணபதி கிட்ட வந்துட்டோம். பெரிய சாமியாக இருக்கும். இதுக்கப்புறம் இன்னும் மேலே ஏறி போகணும். சின்ன பதில் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சன்னிதானம் போயிட்டு கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. முன்னாடி லாக் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப கஷ்டமாயிடும் சாமி. இதான் ஐயப்பனை எப்படி இது பண்ணாங்க மகாராஜா அப்படின்ட்டு. அம்பாவில் வந்து மகாராஜா வந்து ஐயப்பன் எடுத்த இது. இது ஒரு செக்கிங் வருது. இது பண்ணிடுறேன். கன்னிமலை கணபதி சாமி கும்பிட்டாச்சு. இப்போ அடுத்து அப்படியே அந்த செக்கிங்க்கு போக வேண்டியதான். இதில் என்ன ட்விஸ்ட்னால் எங்ககிட்ட இது கிடையாது, பாஸ் கிடையாது. விட்றாங்கன்னா அப்படியே போய்டுவோம், இல்லைனா நிற்போம். விட்டாங்கன்னா போயிடலாம். ஃபோனில் காமிச்சாலும் ஓகே பண்ணுறேன். இல்லைடா வந்துடா இருங்களா. நீலிமலை ஏற்றம் ஏறிக்கிட்டு இருக்கோம். பெரியப்பா தான்டாப்பா பெஸ்ட்டு. எவனோ எதுவும் கேட்க மாட்டானா பாரு. வந்து நீலிமலை டாப் பண்ணிட்டோம். இன்னும் 2.8 கிலோமீட்டர் இருக்குது சன்னிதானத்துக்கு. ஒரு இடமா போயிட்டு காட்டுறேன். இங்கே நிறைய செக்கிங் இருக்குது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பச்சை மேடு ஏற ஆரம்பிச்சிருக்கோம். டைம் 8:58, 9 மணி ஆக போகுது. துப்பாச்சி வந்தாச்சு. இப்போ அடுத்த சபரி வீடும் துப்பாச்சி மேடெல்லாம் பெரிய பாதம் வந்து வந்துடலாம் போல. சின்ன பாதம் வந்தது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சாமி லாக் எதுவும் பண்ணல. கரங்குத்திட்டு போவாங்க. அது என்ன டீட்டெயில்ன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்டாப்ஸ் ஃபேமிலியை போய் பார்க்க போகிறோம். அவங்க மேலே இருக்காங்க, நம்மளுக்காக வெயிட்டிங்கு. இன்னும் நியமிச்சிருக்க பண்ணல. சபரி பீடம் கூட்டம் அதிகமாக இருக்கும் போது இந்த குடோனில் போட்டு அடைப்பாங்க சாமி. ஒரு இதுக்கு ஒரு குடோனு அடைச்சி கால் வலி வர வச்சு உங்களை மூச்சு தண்ணரை வச்சு அனுப்புவாங்க. ஓரளவுக்கு ஃப்ரீயாக போகிறோம். ஐயப்ப முன்னேத்தில் போயிட்டோம்னா நல்லாயிருக்கும். சன்னிதானம் கிட்ட வர போகிறோம். சன்னிதானத்துக்கான என்ட்ரி இங்கே தான் இதுவாகும். இந்த இடத்த காட்டுறேன். ரொம்ப கூட்டமாக இருந்தால் மேலே சுற்ற விடுவாங்க,
இப்போ இந்த பக்கம் விட்றாங்க, எப்படி போகுதுன்னு தெரில. இது கழுத்து பார்த்துட்டே வந்தோம் போல. நாங்கள் வந்து இப்போ சன்னிதானத்துக்கு நோக்கி போயிட்டுருக்கோம். ரொம்ப கூட்டமாக இருக்கிற டைமில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துல வந்து இந்த வழியாக அமுச்சு இந்த மாதிரி ரூமில் லாக் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு வழியாக சன்னிதானத்துக்கிட்ட வந்தாச்சு. 12ஆம் படிக்கிட்ட போக போகிறோம். எவ்வளோ கூட்டம் நடப்பந்தல் கிட்ட இருக்கும். எங்கள் பின்னாடி இன்னும் 2-3 சாமி வந்துட்டு இருக்காங்க. சொல்லு. எப்படியோ ஒரு வழியாக வந்து சபரிமலை பயணத்தை முடிச்சிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பெரிய பாதெல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ நெருக்கடியில் வந்து நாங்கள் தரிசனத்தை பார்த்தோம். ரொம்ப பயங்கரமாக ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொடுத்துட்டாரு. ஆனால் லாஸ்ட்டாக கொடுத்தாலும் சிறப்பாக கொடுத்துட்டாரு. ஆமாம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிறப்பாக பார்த்தாச்சு. ரொம்ப அருமையாக பார்த்தோம். நிதானமாக பார்த்தோம். நேற்றோட இன்னைக்கு அலங்காரம் நல்லா இருந்துச்சு சாமி. கரெக்டாக 1 மணிக்குள்ளே பார்த்துருவோம் சாமி. சூப்பராக பார்த்தோம். இது தெரில பூஜை தெரியல. தெரியுண்டா அது கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் 50 செகண்ட் நின்று பார்த்தேன். நல்ல தரிசனம். கால் தான் வலிக்குது சாமி. ஆனால் வந்து தரிசனம் பார்த்தோன்னா கால் வலியெல்லாம் போயிடுச்சு சாமி. எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சது இந்த சபரிமலை யாத்திரை. நல்லபடியாக முடித்தோம். விரதத்தை நல்லபடியாக இது பண்ணிட்டோம். சாமி நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. எங்கள் டீம் எல்லோரையும் பார்த்துட்டோம். இவர் தான் மை டேடி. இவங்களாம் வந்து சின்ன பாதை போனாங்க. எங்கள் டீம் மெம்பர்ஸ் நெய் பிரிச்சுட்ருக்கோம். சின்னதில் மூடினேன். ஆமாம், பாருங்க காயம் எவ்வளோ பெரிய காயம் பாருங்க. வந்து பயணமான 11 பண்ணி சபரிமலை ஏற்றிக்கிறாரு. ஐயர் நல்ல தரிசனம் கொடுத்தாரு எல்லாரும். ஆமாம், இந்த காலை வச்சுன்னு எப்படியும் நான் ஏறிட்டேன். நல்லபடியாக இந்த காலை வச்சு நான் ஏறிட்டேன். ஐயப்ப அப்படியே வர வச்சுட்டா நல்லபடியாக எல்லாரையும். ரொம்ப அருமை. எனக்கு 1 செகண்டில் கரெக்டாக சாமியை பார்த்து சன்னிதானம் விட்டாங்க. அதே மாதிரி 1 செகண்டில் போய் சாப்பிட்டு வந்தோம். சாப்பாடு தந்து போச்சு சொன்னாங்க. எல்லாம் அந்த 1 செகண்டில் நடக்குது. அந்த 1 செகண்டில் என்ன ஆப்போச்சு தெரியல. ரொம்ப சூப்பராக இருந்தது திவ்ய தரிசனம். ஓகே, சாமி சொன்னோம், போகும்போது பார்க்கலாம். தரிசனம் ரொம்ப எதிர்பார்க்காத தரிசனம். ஏன்னா வந்து எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய சுச்சுவேஷன் வந்துட்டு. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த தரிசனம் வந்து நடந்தது வந்து உங்களோட வேண்டுதல்னாலையும் அந்த ஐயனோட அருள்னாலையும் தான். அதே மாதிரி நம்ம பெரிய பாதை போகிற பிளான் இருந்தது. இந்த கண்டிஷனால் தான் நம்ம போக முடியல. அதனால் நம்ம பாலாஜி சாமி வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன பாதையை இறங்கின வீடியோவும் இதில் நான் லாஸ்ட்டில் நான் கொஞ்சம் அட்டாச் பண்ணுறேன். அடுத்த வருஷம் இதே மாதிரி நம்ம பெரிய பாதையில் மீட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சாமி சொல்லலாம். அடுத்த சாமி சரி. எங்கள் கதையிலேயே அப்படியே பேசு. சாமி அன்பான தரிசனம், ஆனந்த தரிசனம். நன்றாக சாமியை பார்த்தோம். 4 வாட்டி பார்த்தோம் நாங்கள். பாருங்க, நெய்யபிஷேகம் பூரா தூக்கி என் தலையிலே கட்டிடுறாங்க. சாமி அது போனால் சாமி அவர் வந்து அப்படி தான் சாமி பேசுவார். ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து எல்லா வாட்டியும் அவர் தான் சொல்லுவார். வேணுமுன்னே நான் நெய் தூக்குறேன்னா நாங்கள் கேட்போம். ஆனால் அவர் தரமாட்டார். ஏன்னா அது வந்து அவருக்கு ஒரு மனசு ஆறுதல். ஆமாம் ஆமாம். ஐயனுக்கு அபிஷேகம் பண்ண நெய் தூக்கணும்னு வந்துட்டு இதில் ஏறினா இது இப்போ ஜனமாக இருக்குல்ல, அப்போ ஃப்ரீயாக இருந்துச்சு. நேராக 12 மணி அப்படி யாருமே இல்லை. இவர் எங்கள் பாபு சாமி வந்திருக்கிறாரு. ஐ சாமி. பெரிய பாதை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நல்லபடியாக நடந்து வந்துட்டோம். உங்களோட சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால நாங்கள் வந்து இன்னும் பெரிய பாதை ரிட்டர்ன் போகலாம். கேமரா பண்ணிதான் இருக்கு. எங்கள் அண்ணன் தான் குரு. அவர் தான் வந்து இப்போ போகும்போது நாங்கள் வந்து இப்போ ரிட்டர்ன் வந்து எங்கள் பாபு சாமி கூட்டினு பெரிய அடுத்த வருஷம் பெரிய பாதை போகிறோம். சாமி ஒரு காலத்தில் அப்படிதான் சாமி இருந்துச்சு. சொன்னாரு இதே கிடையாது. யாரோ ஒரு சாமி அதான் சொல்கிறேன். போட்டாங்க. அது இது யாரோ ஒரு ஆக்டரு கிரிடா கவர்மெண்ட் இல்லடா. இந்த பாதை வந்து கழுத பாதை. இது ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன். பெரிய பாதை நான் பார்த்துருக்கேன். இதை இல்லை இந்த பாதையில் கழுத போய் நான் பார்த்துருக்கேன். கழுத மலை வெள்ளத்தை சேர்த்தின்னு போவாங்க. இது மேலே
இது மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. மரவாட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். வந்து இந்த அகலமும் கம்மி, ரொம்ப சின்னது, மண்ணாக தான் இருக்கும். ரொம்ப சின்னது. 20 இங்கே போவோம், நம்ம காலை முடிச்சுட்டு போவோம். அதுக்கு பார்த்து ஒன்று. ஆனால் இதே மாதிரி விட அந்த இப்போ கரிமலை இருக்குல்ல, சைடில் அப்படியே ரவுண்ட் போட்டுன்னே வந்துடணும். போட்டு இறக்கிடணும். இப்போ இது மாதிரி விட்டா நாங்கள் வந்து நேர்ந்துடும். சரி 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 அது இது மாதிரியா? இப்பயே லட்சக்கணக்கில் போறீங்க, அப்படிலாம் போட்டால் கோடி பேர் எங்க தெரியுமா அந்த புதுச்சேரி தாவளம் போயிட்டு ஐப்பா இந்த கையில் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சைடு வாங்கி போயிட்டு இல்லை சைடு வழியாக போயிருக்கலாம். இல்லை ஒரு வழி இருக்கு தெரியுமா, கரிமலை டச் பண்ணாம. शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा சரணம். பெரிய பாதை சின்ன பாதை 2025 பயணம் இனிதே முடிந்தது. வருகிறது வந்து பம்பாக்கு பின்னாடி. பம்பால இருக்கோம், உட்காந்துருக்கோம், டீ சாப்பிட்றோம். பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போய் சேரப்போம்.